கண்டி கதிராமத்துக்குள்ளே வந்தோன்னா நல்ல மழை பெய்யுது. பாதுகாப்பாக இருங்க. போகிற நேரத்தில் நான் செய்கிறேன்னு நீங்களும் செஞ்சுதான். இதில் வெளியிருக்கு வந்து புராதன கண்டி கதிராமம் 6 கிலோஸ். ஓகே, கண்டியை வந்து அடங்கியாச்சு. ஃபுல்லாக லோட் ஏற்றி வச்சுருக்கணும். நினைக்கிறேன் இது ஈரப்படாக்காண்டு. வணக்கம் முறைகளே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் வந்து கண்டிக்கு வந்திருக்கிறோம். ஏன் திடீரெண்டு கண்டின்னு சொல்ல, ஒரு நாள் நேரம் இருந்துச்சு, அதனால் ட்ரெயினை பிடிச்சி கண்டிக்கு வந்துட்டோம். ட்ரெயின் பயணம் நல்லா இருந்துச்சு. வார வழியில் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது 1500 ரூபா இங்கே வாரத்துக்கு ட்ரெயின் கொழும்புல இருந்து. பாருங்க, அந்த கண்டிக்கு போகிற வழியில் எப்படி இருக்குன்னு அழகா. கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. போகிற நேரத்தில் நான் செய்கிறேன்னு நீங்களும் செஞ்சுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4 கிலோமீட்டரில் கண்டி வந்துடும். இந்த வியூக்கு தான் நீங்கள் பாருங்க, என்னால் ஏதோ கங்கை ஒன்று ஓடுது. மணிக்கங்கையான்னு தெரியல. அவ்வளோ அழகான ஒரு பாதையில் போய் கொண்டிருக்குது. ஆங்கிலேயர்களுடைய உரையினது எல்லாம் வீடு. கண்டியை வந்து அடங்கியாச்சு. கண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. 2:30 மணி காலத்தில் வந்து சேர்ந்துட்டு கண்டிக்கு. அங்கே பாருங்க, இது பஸ் ஸ்டேஷன். அங்கே பின்னால் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நினைக்கிறேன் இதுதான் வந்து கண்டி மார்க்கெட்டை நினைக்கிறேன். பாருங்க, நல்லா க்ரௌடாக இருக்குது. சூப்பராக இருக்குது மார்க்கெட்டு எல்லாம். இங்கே நல்ல மரக்கறிகள்லாம் வந்திருக்கு. பாருங்க, என்னென்னு தெரியல. இதுல எல்லாம் சின்ன சின்ன மரக்கறிகள் எல்லாம் வச்சிருக்கேன். பாருங்க, நம்மளுடைய தக்காளி எல்லாம் இருக்கு. இங்கே ஃபுல்லாக லோட் ஏற்றி வச்சிருக்கணும். நினைக்கிறேன் இது ஈரப்படாக்காண்டு. பாருங்க, சும்மா நல்ல ஊர் மரக்கறிகள் எல்லாம். ஊரில் 1-2 காய்கறி இருக்கிறதா நான் இங்கே பார்க்கும்போது தான் விளங்குது எவ்வளோ கிடக்குதுன்னு சொல்லி. இங்கே மீன் வகைகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஈரப்பிலாக்கா சீசன் போல இருக்குது. பாருங்க மீன். Where are you getting this fish from? Fish from? Trincomalee, Galle. Trincomalee. Okay, no, not from Colombo. In Kandy? Kandy, no. Morning. Hello. Cavallo. Gambo. Okay. Trincomalee, Galle. Okay. How much is the fish? The big one? 1 kilo, 1,600. 1 kilo. Okay. How much is one fish? 6 kilo. 6 kilos. Okay. And you cut and give it like in kilos also. This is caught today fish? Yesterday night. நேற்று இரவைக்கு பிடிச்ச மீன்கள் பாருங்க அப்படி இருக்கு. நைஸ். தேங்க்யூ. இது பீஃப் ஸ்டால். நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஓகே, சொல்லுங்க. என்ன இது சாம்பிராணி கடையா இல்லாட்டி எல்லாம் ஸ்பைசஸ்? ஸ்பைசஸ் இருக்குது. நல்ல வாசமாக இருக்கு. எங்கேருந்து வந்து? இதெல்லாம் கண்டியில் சரௌண்டிங் கண்டி ஏரியாவில். ஓகே. எவ்வளோ காலமாக இந்த கடை வச்சுருக்கீங்க? இது ஒரு 45 இயர்ஸ். 45 இயர்ஸ் காலம். இது ஃபேமிலி ஷாப். சொல்லுங்களேன், என்ன ஸ்பைஸ் இருக்குண்டு? இது வெஜிடபிள் கறி இருக்குது. இது சிக்கன் கறி. ஓகே, எல்லாம் மிக்ஸ்டாக ஸ்ட்ரைட்டாக போடலாம் மசாலா? ஸ்ட்ரைட்டாக யூ யூஸ் இட் லைக் தட். தெர் இஸ் பிளாக் பெப்பர் and there is white pepper, mushkad, vanilla, there is bay leaf. Originally from Kandy. Originally from Kandy. And
This is cardamom. That is black cardamom. Everything from Sri Lanka. எத்தனை ஸ்பைசஸ் எடுக்கலாம் கண்டிலேருந்து? கண்டியில் கிட்டத்தட்ட 12 வகைகளான ஸ்பைசஸ் இருக்கா கண்டியில்? டீ இருக்குது லைக் டீ வர்க் இருக்குது, ஃப்ளேவர் டீ இருக்குது. இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரேட் போதும் கூட கடையில் எல்லாம்? டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். கறி பவுடர் எடுத்திங்கன்னா 200, பிளாக் பெப்பர் 200, ஒரு பேக் 200. டிஃப்ரெண்ட் ஸ்பைஸஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆல்சோ. லைக் மற்றது அது ஆயுர்வேதிக் எசென்ஷியல் ஆயில் எல்லாம் மெடிக்கல் யூஸ். அது சொல்லுங்கள், கேண்டி எப்படி இருக்குது? எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க கேண்டியில்? நாங்கள் பிறந்த காலந்தே கேண்டி தாங்க. குழந்தைலேருந்து கேண்டியா? பப்பையில் இருக்கிற கேண்டி இப்போ இருக்க கேண்டியும் அப்படி மிச்சம் வித்தியாசமாகிடுச்சு. மிச்சம் டெவலப் ஆகிடுச்சு. ஓகே, நான் முதல் வந்திருக்கேன். பட் இதுதான் கணக்கு. அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ மிச்ச மாற்றங்கள். அப்போ என்ன பெஸ்ட் டைம் கேண்டிக்கு வரதுக்கு அப்படின்ட்டாங்க? என்ன டைமில் கேண்டியில் கூடுதலான அந்த ஆகஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு வாங்க. ஆகஸ்டா? நான் நினச்சா முடிஞ்சது அந்த ஃபெஸ்டிவல். இல்லை அதுக்கு இங்கே முன்னுக்கு வரும். இப்போ இன்னும் ஒரு மாதம். என்ன டேட்டுன்னு தெரியுமாண்ணா? அது இந்த மந்தில் கடைசியில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆகஸ்ட்டில் முடியும். கடையில் பேர் எதாவது இருக்கா உங்களோட கடையில்? சிலோன் டீ அண்ட் ஸ்பைசஸ். அண்ணாட கடையில் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காம வந்து நின்று வாங்கிட்டு போங்க. அதில் தரமான ப்ராடக்ட்ஸ் தான் என்ன வச்சுருக்கீங்க? இதெல்லாம் டீ குட். ஓகே, டீ குட் ஸ்பூன்ஸ். ஓகே, நைஸ் ஒன். பேசியண்ணா, நன்றி. தேங்க்யூ. கண்டி கதிராமன் தேடிக்கொண்டிருப்போங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், கண்டி கதிராமருக்கு. கண்டிலேயும் அது கதிர்காமருடைய கோயில் இருக்குது. அதாவது கண்டி முருகன் கோயில் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கட்டடக்கரைகள் வந்து இங்கத்துடைய கண்டி கட்டடக்கலைகள் மாதிரி இருக்குது. வாங்க போய் கண்டி கதிராமர் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கே இதில் வெளியிருக்கு வந்து புராதன கண்டி கதிர்காமர் தேவாலயம். ரெண்டு பக்கம் மயில் இருக்குது. இங்கே எப்படி கதிர்காம கந்தன் வந்தனன்னு தெரியல. கொஞ்சம் யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். கதிர்காம கந்தனுடைய படம் இருக்குது. கண்டி கதிராமத்துக்குள்ளே வந்தோன்னா நல்ல மழை பெய்யுது. கதிர்காம கந்தன் இருக்கிறாரு. இந்த கட்டிடக்கலையெல்லாம் வித்தியாசமான கட்டிடக்கலை நல்லா இருக்குது காட்டுறது. முருகனுடைய வேல், நம்மளுடைய முப்பாட்டன் முருகனுடைய வேல். நல்ல மழை பெய்யுது. ஒருவேளை இது கதிராமத்தின் கந்தனுடைய கோயில் மாதிரியே இருக்குமான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தா அப்படித்தான் தெரியுது. லலிதா மாளிகாவுக்கு பக்கத்தில் இருக்கிற லேக் உண்டு. இப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே நாங்கள் லலிதா மாளிகைக்கு போவோம். அப்படியே நாங்கள் லலிதா மாளிகைக்கு போவோம் நேரடியாக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு லேக். நினைக்கிறேன் இங்கே மீன் எல்லாம் இருக்கான்னு சொல்லி. நல்ல பெரிய மீன்கள் எல்லாம் தெரியுது பாருங்க. அதுக்குத்தான் நான் வந்து சாப்பாடு வாங்கி போட்டு கொண்டிருக்கணும். அங்கே பாருங்கள் மேலே இல்லாமல் ஏதோ நான் நினைக்கிறேன் ஒரு மேலே வீடுகள் எல்லாம் இருக்குது. ஒரு புத்தர் கோயிலும் ஒன்று மேலே வச்சிருக்கணும். இதில் எக்கச்சக்கமான பெரிய மீன்கள் நிற்குது. அப்படி அங்கே அப்படி நேரம் நடந்து போவோம். இது வந்து கண்டி பழைய கொலனியல் பில்டிங், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது. அதுக்கு முன்னால் தான் லலிதா மாளிகாவுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. இது கூடுதலாக வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்கிற பெரேராவில் வந்து இங்கே தான் நாட்கள் கூடிக்கொண்டிருக்கிறேன் நிறைய பேர். லலிதா மாளிகை கடைசியாக நம்மளுடைய ராஜ விக்ரமசிங்க அண்டு ஆட்சி சென்ற நாயக்கருடைய மாளிகை. இப்பொழுது புத்தர் கோயிலாக இருக்குது. இதெல்லாம் வெளியில் போகிற வாயில். அங்கால நல்ல பூசை நடக்குது போல் இருக்குது. முதலமெல்லாம் அடிச்சு இங்கே சில விடயங்கள் நடந்திருக்கு.
எல்லாத்துக்கும் ஒரு ஸ்தூபி ஒன்று வச்சுருக்கணும் பாருங்கள். எங்கால மேலமெல்லாம் அடித்து கேட்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. வெளிநாட்டாக்களுக்கு வேறு என்ட்ரன்ஸு, உள்நாட்டாக்களுக்கு இப்போ என்ட்ரன்ஸ். நான் உள்நாட்டாக போமா வெளிநாட்டாக போமா? இங்கே சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம், ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் வந்து நிற்கணும். போய் பார்ப்போம் வெளிநாட்டாக்களுக்கு வந்து எவ்வளோ ரேட் குடிக்கணும்னு சொல்லி. இங்கே தான் வந்து புத்தட்ட பல் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். அதாவது போர்ச்சுகீசியர் வந்து கோவாக்கு எடுத்துக்கொண்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்து ஒரு கதையும் இருக்குது. அந்த புத்தருடைய புனித பள்ளத்தான் வந்து இங்கே இன்னொரு கியூ இருக்குது. அது நீங்கள் பூ வைக்கணும்னு அந்த கியூக்கில் போகலாம். இங்கால ஒரு மியூசியம் ஒன்று வேறு இருக்குது. வேறு நல்லா இருக்குது. அதாவது படிக்க வந்து நல்ல கலை வண்ணம் காட்டியிருக்கணும். இது மாளிகை தானே, காலத்தில் மாளிகையாக இருந்தது. நல்ல அழகாக வச்சிருக்கணும். இந்த புத்தருடைய சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறது மந்திரி சபை. இங்கே விளக்குகள் எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கணும். மந்திரி சபையை போய் பார்ப்போமா? இதுக்கெல்லாம் நல்ல குளிர்மையாக இருக்குது. இந்த கட்டடக்கலையை பார்த்தா வந்து கூடுதலாக வந்து சேரர்களுடைய கட்டடக்கலை மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. அங்கால ஒரு மியூசியம் இருக்குது. மேலே அழகான மலை, மரங்கள் எல்லாம் இருக்குது. வேலை நடந்து கொண்டு இருக்குது. நினைக்கிறேன் அந்த நடுவில் ஒரு இடம் இருக்குது தானே, இந்த இடத்துல தான் வந்து பெரிய ஒரு கதிரை இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன்னர் இதில் தான் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெட்டிக்கலோ, அதாவது பெட்டிக்கலோவில் ஏறாவூரில் பிடிப்பட்ட யானையை தான் பார்த்தீங்க. அந்த யானைக்கு பக்கத்தில் ஒரு நிறைய பிரிட்டிஷ் காலத்தால் எழுதப்பட்டது. நினைக்கிறேன் 1925ஆம் ஆண்டு கிட்டப்பட்ட பிடிப்பட்ட யானை. அது வந்து 50 வருஷம் இந்த தலதா மாளிகைக்கு வேண்டி சேவை செஞ்சுருக்கு. அந்த யானையில் இருக்கிற பிரிட்டிஷ்காரர்கள் எழுதுன முழுக்க ஆங்கிலம் இருக்குது. ஒரு பக்கத்தில் மற்றது தமிழில் எழுதியிருக்கு. அதுதான் ஒரு சிறப்பு. தமிழையும் கையெழுத்து வச்சுருக்கு. ஸோ அதில் சிங்களத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் தமிழில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து கண்டி ராயல் பேலஸ், அதாவது கண்டி அரண்மனை. ராயல் பேலஸ் அண்டாது மன்னர்கள் இருந்த இடம். அதுதான் போகிறோம். இங்கே பாருங்கள், அங்காள வியூ எப்படி இருக்குண்டு. முன்னால் இன்னொன்று இருக்குது கோயில், அது என்னென்னு தெரியலை. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போய் பார்ப்போம். 2 பக்கமும் சூரியனும் சந்திரனும் வந்தோடனே மன்னர் வரவேற்கின்ற
இங்கே வந்து மத வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்குது. அங்கே ஏதோ பூசை நடந்து கொண்டிருக்கு பார்ப்போம். அந்த எப்படி பூசைகள் நடக்கும்போதுண்டா நம்மளுடைய அதாவது சமய கடவுள்களுடைய பூசை நடக்கிறது. இந்த பழங்காலத்தில் புத்த மதத்துக்கு முன்னால் வந்து இப்படி பூசைகள் செய்கிறது. இந்திரன், கண்ணகி அது மாதிரி வழிபாடுகள் நடந்தது. किए था ये सिमली क्या किया 250 yes okay give me one exact then இங்கே பாருங்க அன்னாசி நல்லது உரைப்பான வகை உணவுகளை நம்ம வச்சிருக்கணும். கொழும்புலேருந்து சரியான கிட்டே இருந்தபடியால் ட்ரெயினை பிடிச்சி வந்து சேர்ந்தேன். அந்த ட்ரெயின் பயணத்தை நான் நினச்சிருக்கிறேன். சரியான சீப்பான ட்ரெயின் தான். 1500 ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வந்தேன் நான். பாருங்கள், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம் உறவுகளே. உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.